நாளுக்காக எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்காக தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. புது மாதத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் நன்றி சொல்லுவோம். புதிய ஆண்டவரே, புதிய மாதத்திலே கர்த்தாவே இந்த இடத்திலே கொண்டு வந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், மகிமைக்கு பாத்திரனாய் இருக்கிறவர், இரக்கங்களின் தகப்பனாய் இருக்கிறவர், ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்மைகளை நான் நிரப்புகிறவர், நன்மைகளை நான் நிரப்புகிறவர், கிருபைகளால் நிரப்புகிற கர்த்தராய் இருக்கிறவர், இருக்கிற தேவனாய் இருக்கிறவர், துதிகள் மத்தியிலே உலாவுகிற கர்த்தராய் இருக்கிறவர். Thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறவர், இருக்கிறேன் என்று சொன்னவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை செய்கிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் நம்மை நடத்தின கர்த்தாவே, இனிமேல் நடத்த போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு ரிவைவலை கொண்டு வர போறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனின் சித்தத்தை செய்ய போறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆளுகை செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2 மாதத்துக்குள்ள ஆண்டவரே, முதல் மாதம் நீங்க கண்மணி போல நடத்துனீங்க, 2வது மாதத்தில் அதை விட நடத்த போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. Thank you Lord, thank you Holy Spirit of the mighty God. எல்லாரும் இந்த ஆராதனைக்காக ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தாவே, இந்த ஹோலி கம்யூனியன் சர்வீஸ்ல கர்த்தாவே, நீங்க இடைப்படத்தக்கதாக, தேவனின் ஆளுகை இறங்கி வரத்தக்கதாக, தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால அப்படப்படுத்தப்படுவதாக. சத்துருவின் திட்டங்கள், சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத கிரிகைகளை அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எரிச்சலை, ஆவிகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நடத்துவீராக, கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக, ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்தி செல்லும்படியாக, தேவனின் சித்தம் இந்த இடத்திலே காணப்படத்தக்கதாக, ஒரு மகிமை வெளிப்படத்தக்கதாக, துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி கர்த்தாவே, உம்மை உயர்த்த இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அங்க நல்ல பிதாவே, ஆமென். Stå
ஸ்தோத்தரிக்கிறோம் தாராளமாய் நன்மை செய்தவரே ஹாய்மாய் நன்மை செய்யும்போது ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஹாய்மாய் நன்மை செய்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் பலி செலுத்துகிறோம் ஹalleluya உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஹalleluya கூட
மேய்ப்பனிதானையா எனக்கென்று குறையே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை பின்தொடரும். நானே கலங்கணும் என் ஆயன் இருக்கையில, நானே கலங்கணும் என் ஆயன் இருக்கையில, என் மேய்ப்பனிதானையா எனக்கென்று குறையே இல்லை. என் மேய்ப்பனிதானையா எனக்கென்று குறையே இல்லை. ஆத்துமா தேற்றுகிறேன், ஆவி பொழிகின்றேன், புது உயிர் தருகின்றேன். ஆத்துமா தேற்றுகிறேன், ஆவி பொழிகின்றேன், புது உயிர் தருகின்றேன். நானே கலங்கணும் என் ஆயன் இருக்கையில, நானே கலங்கணும் என் ஆயன் இருக்கையில, என் மேய்ப்பனிதானையா எனக்கென்று குறைவே இல்லை. என் மேய்ப்பனிதானையா எனக்கென்று குறைவே இல்லை. எதிரிகள் கண்முனே வெற்றி தழுவினேன், விழுந்து படைகின்றேன். எதிரிகள் கண்முனே வெற்றி தழுவினேன், விழுந்து படைகின்றேன். நானே கலங்கணும் என் ஆயன் இருக்கையில, நானே கலங்கணும் என் ஆயன் இருக்கையில, என் மேய்ப்பனிதானையா எனக்கென்று குறையே இல்லை. சொல்லுவோம் எல்லாரும், என் மேய்ப்பனிதானையா எனக்கென்று குறையே இல்லை. நானே கலங்கணும் என் ஆயன் இருக்கையில, நானே கலங்கணும் என் ஆயன் இருக்கையில, என் மேய்ப்பனிதானையா. சொல்லுவோம் சொல்லுவோம், எனக்கென்று எனக்கு குறையே இல்லை. என் மேய்ப்பனிதானையா எனக்கென்று குறையே இல்லை. நிச்சயமாகவே நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை பின்தொடரும். சொல்லுங்க எல்லாரும் விசுவாசத்தோடு. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை பின்தொடரும். நானே கலங்கணும் என் ஆயன் இருக்கையில, நானே கலங்கணும் என் ஆயன் இருக்கையில, என் மேய்ப்பனிதானையா எனக்கென்று குறையே இல்லை. என் மேய்ப்பனிதானையா எனக்கென்று குறையே இல்லை. ஆத்துமா தேற்றுகிறேன், ஆத்துமா தேற்றுகிறேன், ஆவி பொழிகின்றேன், புது உயிர் தருகின்றேன். ஆண்டவர் புதிதாய் மாற்றுகிறவர், புதிதான காரியங்களை செய்கிறவர் எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவர் புதிய காரியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். Thank you, Lord. நானே கலங்கணும் என் ஆயன் இருக்கையில, நானே கலங்கணும் என் ஆயன் இருக்கையில, என் மேய்ப்பனிதானையா அவர் நல்ல
இருக்கிறவர். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். என் மேய்ப்பன் நீதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், மகிமை விளங்கும்படி. ஆண்டவரின் மகிமை 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 இந்த மாதத்தில் மூடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் நடத்தி செல்கிற எல்லா பாதையிலும் தேவனின் மகிமை விளங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கலங்கணும் என்னாயன் இருக்கையில் நானேன் கலங்கணும், என்னாயன் இருக்கையில் என்னை பணிதானையா, எனக்கென்று குறைவே இல்லை. என்னை பணிதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. எதிரிகள் கண்முன்னே, எதிரிகள் கண்முன்னே வெற்றி தருகின்றீர், விழுந்து படைக்கின்றீர். எதிரிகள் கண்முன்னே வெற்றி தருகின்றீர், விழுந்து படைக்கின்றீர். நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில். எதற்காக நீங்கள் சொந்து போகாதீங்க. ஏனென்றால் நல்ல மேய்ப்பர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். அது புதிய காரியங்கள் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. கலங்காதே, துணையாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், கரம் பிடித்து வழி நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறவர். சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, I surrender Lord. நான் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. பரிசுத்த தேவனே, நீ நல்ல மேய்ப்பனாய் என்னை நடத்து 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 நடத்து. ஈசா ஓரமஹா சந்தன மஹந்தோரபோ லிமந்தோரபோ சந்தன மந்தோரபோ சந்தா. ஈசா மேய்ப்பனிதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. நானே கலங்கணும், நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில். நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில். நானே கலங்கணும், சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. என் நாயன் இருக்கையில் நானே கலங்கணும், என் நாயன் இருக்கையில். என் மேய்ப்பனிதானையா, தேவ பிரசன்னம் இந்த சபையை முழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவ பிரசன்னம் என்னும் அளவில்லாமல் இறங்கட்டும் in the name of Jesus, Jesus. Mighty God, mighty God, mighty God, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே நடக்காத காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கூடாத காரியங்கள் கூடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. கலங்கணும் என் நாயன் இருக்கையில். நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில். நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில். நானே கலங்கணும் என் நாயன் இருக்கையில். என் மேய்ப்பனில் தானையா, எனக்கென்னும் மேய்ப்பனிதானையா, எனக்கென்னும் குறைவே இல்லை. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. என் மேய்ப்பனிதானையா, இயேசு ராஜா நான் உங்கள் மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் நடத்தினா ஒரு குறைவும் வராது, ஒரு குறைவும் வராது. மேய்ப்பனிதானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை. அப்படி ஆண்டவரை நன்றி சொல்லுவோம். Thank
Thank you, Lord. Thank you, Father, in the name of Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். நல்ல தேவன், நன்மை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் பெரிய காரியங்களை செய்ய போறீர். புதிய காரியங்கள் இப்பொழுது அது தோன்றட்டும். இந்த மாதத்திலே அது தோன்றட்டும். பெரிய காரியங்கள் இப்பொழுதே அது தோன்றட்டும். Thank you, Lord. Thank you, Father, in the name of Jesus. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் மாறாத கர்த்தராய் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர். நீர் வழி நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். மேக ஸ்தம்பத்தில் மேலிருந்து பாதுகாத்து அவன் ஆண்டவரை நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறவர். பாதைகளை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறவர். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Father, in the name of Jesus. Thank you now. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, thank you, Holy Spirit of the mighty God. தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால், இது எதினால் நீர் என்னோடு வருவதனால் தானே. ஆண்டவரே, இந்த பாடலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். Thank you, Lord. தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால், இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால், இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதுகாத்த பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதுகாத்த பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். அன்போடும் எங்காலிலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். அன்போடும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால், இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனமான பார்க்குது. அவர் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனமான பார்க்குது. அவர் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னைக்கெல்லாம் என் தேவ தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். என்னைக்கெல்லாம் என் தேவ தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால், இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா,
யோசிப்பவர் எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா தாமம் கொண்ட தேவ ஜனமான பார்க்குது அவள் கொண்ட கண்மலையை கூட செல்லுது தாமம் கொண்ட தேவ ஜனமான பார்க்குது அவள் கொண்ட கண்மலையை கூட செல்லுது வெள்ளேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான் சந்தோஷம் நான் காணுவேன் வெள்ளேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான் சந்தோஷம் நான் காணுவேன் தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் எதினா இது எதினா பிறனோடு வருவதினா பிறனோடு இருப்பதினா தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் எதினா இது எதினா பிறனோடு வருவதினா எதினா இது எதினா பிறனோடு இருப்பதினா தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் எதினா இது எதினா பிறனோடு வருவதினா எதினா இது எதினா பிறனோடு இருப்பதினா மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதுகாட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதுகாட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் எதினா இது எதினா பிறனோடு வருவதினா எதினா இது எதினா பிறனோடு இருப்பதினா தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா கரங்களை உயர்த்துங்க வானத்துக்கு நேராக கர்த்தாவே உமக்கு நன்றி எங்களோடு வருகிறபடியினால் உமக்கு நன்றி எங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி வாக்கு மாறாத கர்த்தராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி எங்கள் தேவைகளை எல்லாம் அற்புத விதமாய் சந்திக்கிறீங்க அதற்காக நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனம் இறங்கி அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீங்க எந்த காரியத்தில் என்ன தேவை என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் நினைத்திருக்கிறீர்களோ ஆண்டவர் அற்புதமாய் அந்த விதத்திலே அந்த காரியத்தை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார் யாரிடத்திலும் என் காரியத்தை சொல்ல முடியல ஆண்டவரே உமக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்பா என்று இந்த இடத்துல நீங்க இருந்தா ஆண்டவர் நிச்சயமாய் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன்
எல்லா காரியங்களும் ஆண்டவரே எல்லாத்திலும் முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் அதுல ஒரு முன்னேற்றம் இல்லை. ஆண்டவரே இதை பாரு, ஆண்டவரே என் இருதயத்தின் குமரலை கேளு என்று சொல்லி இருந்தால், கேட்டிருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினாலே அந்த காரியம் வாய்க்கட்டும். இந்த name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அந்த காரியங்கள் நடப்பதாக. இந்த முதலாவது நாளில 2வது மாதத்தில் இந்த இடத்துல நிற்கிறோம் கர்த்தாவே. யாரையும் நம்பல, உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். சூழ்நிலைகளை நம்பல, உம்மை மாத்திரமே இந்த இடத்திலே நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. உம் காரியங்களை ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே எதை செய்யணும், எப்படி செய்யணும் என்று தேவ ஞானத்தினாலே நிரப்புவீராக. ஆண்டவரே ஆண்டவரே வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்தார்கள், ஆனாலும் நீர் அவர்களை தனிய விடல. மேக ஸ்தம்பமாயும் அக்னி ஸ்தம்பமாயும் அவர்களை வழி நடத்தின தேவன் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராயிருக்கிறீங்க. கர்த்தரே தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து இந்த இடத்திலே நிற்கிறோம். புதிய காரியத்தை நாங்கள் ஆண்டவரே பார்க்கவும் அதை ருசி பார்க்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. மனம் இறங்கி அற்புதத்தை செய்யும், மனம் இறங்கி அதிசயத்தை செய்யும். ஆண்டவரே இந்த காரியங்களை உம் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பெரிய காரியமாயிருந்தாலும் சிறிய காரியமாயிருந்தாலும் பிள்ளைகளுக்கு அற்புத விதமாய் நீ செய்து முடிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Thank you Lord, thank you Lord, thank you Father in the name of Jesus. கர்த்தாவே இந்த நாளை ஆசீர்வதித்து தார். பெருவிருந்து நாளாயிருக்கிறது. உம் கட்டளைக்கு நீ வரும் அளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். இந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இந்த நாளை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் இந்த ஆராதனையை இந்த நாளை ஆசீர்வதித்து தார். வார்த்தைகள் வல்லமையாய் வருவதாக, உம் சித்தம் இந்த இடத்திலே பேசப்படுவதாக, தேவாவியம் கிரியை செய்யும்படியாக பரத்திலிருந்து தேவனின் வார்த்தை வந்து காரியங்களை செய்யத்தக்கதாக உற்சாகப்படுத்துவீராக. தேவ ஞானம் எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம் தேவ பிரசன்னத்தில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of our Lord and Savior Jesus Christ, we welcome you. ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறார். Our God is a God who never changes today, tomorrow and the day after. அவர் மாறாதவர். He never changes. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத கர்த்தராய் இருக்கிறார். He is a God who has never changes whatever promises he has made. ஆண்டவர் வாக்கை கொடுத்தால் நீங்கள் சில வேளை மறந்திருக்கலாம், ஆனால் வாக்கு கொடுத்தவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். You might have forgotten what the promises of the Lord he has made, but he never forgets all these அது promises. தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையாய் இருக்கணும். These are words that comes from the Lord. மனிதனிடத்திலிருந்து வந்த வார்த்தை அது ஒன்றுக்கும் உதவாது. The words that comes from the man is not useful. தேவ ஆவியினால் நிறைந்து தேவன் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது என்றால் அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடந்தே ஆகும். If you are filled with the Holy Spirit and the word comes from the Lord, that word will definitely happen in your life. அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாறத்தக்கதாக உங்களை மாற்றத்தக்கதாகவும் இருக்கும்.
That word that comes from the Lord will not only change, it will definitely change you. நாம் எதற்கோ எப்படியோ புகழுக்கோ எதற்கோ நாங்கள் ஊழியங்கள் செய்யவில்லை. தேவனின் அழைத்த நோக்கத்தின்படிதான் ஊழியங்களை செய்து வருகிறோம். We are not doing this ministry just for our own glory, but for the Lord, because He has called us. தேவன் ஜனங்களை தருவேன் என்றால் தருவார். When the Lord says He will give you people, He will definitely give you people. தேவ ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்த வேண்டும் என்று சொன்னால் நடத்தித்தான் ஆவார். When the Lord says, I have to take care of the people and move them towards the kingdom of the Lord, then He will do it. ஒவ்வொரு ஜனங்களும் தேவனிடத்தில் நெருங்க வேண்டும். Every person has to get close to the Lord. தேவனிடத்தில் ஏன் நெருங்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவ பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். Do we know why we have to get close to the Lord? Because we are children of God. அது சில பேருக்கு புரியல. That has not been understood by some people. தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் இன்னும் அதிகமாய் நெருங்க வேண்டும். God's children must get close to God more and more. அப்போதான் தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்பாடுகள் வரும், தேவன் ரகசியங்கள் வரும், தேவ ஞானம் வரும், தேவ கிருபை இன்னும் பெருகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். Only then for the children of God there will be more revelation, more prophecy. That's what the God will reveal to them. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தான் முக்கியமான இடத்திலே இருக்கிறது பாருங்க. For everyone, blessings is the most important thing. எல்லாம் ஆசீர்வாதம், எங்க போனாலும் எங்க திரும்பினாலும் ஆசீர்வாதம் தான் வேணும் என்று சொல்லுவார்கள். Everywhere you see, everywhere you turn, people only want blessings from the Lord. சில பேர் சொல்ல மாட்டாங்க, அது உள்ளத்துக்குள்ள இருந்து அங்கு வாட்டி கொண்டிருக்கும் பாருங்க, எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். Some people don't even tell that, but inside their hearts they will be longing for these blessings. தேவன் ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வாதத்தினால் பெருக பண்ணுகிறவர், பரிபூர்ணப்படுத்துகிறவர். Our God is a God who blesses us. He gives us the complete blessing. நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். He will definitely bless us. இருக்கிற வண்ணமாக இருக்காதபடி அவர் பெருக பண்ணுவார். He will increase our blessings, not just like what you are now. அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன் என்று நாம் வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. He is the God who created us. ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக தேவன் பெருக்கத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். He will increase you many folds with the blessings that He has given us. நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைந்து பலன் உள்ளவர்களாய் பலன் கொண்டவர்களாய் மாற அவர் கிருபை செய்கிறவராயிருக்கிறார். Every day He will flourish us. He will strengthen us day by day. ஆனால் தேவ பிள்ளைகள் தேவனை வாஞ்சிக்கணும். But then the God's children so look for the Lord. தேவனுக்காக ஓடணும். They have to run for the Lord. தேவனின் காரியத்தை எடுத்து சொல்லணும். They have to take the words of the Lord and tell to people. தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் வெட்கப்படாதபடி ஆண்டவரின் காரியத்தை நாம் முன்னிட்டு சொல்ல வேண்டும். You should not be ashamed to tell what the Lord has done for you in your life. அப்போ பைபிளை எடுத்துக்கொண்டு வரணும். So you have to bring the Bible and come to the church. அப்போதான் ஜனங்களுக்கு தெரியும் நாங்கள் ஸ்டேஜுக்கு போறோம், இது பைபிள் கூட்டம் என்று எல்லா ஜனங்களுக்கும் தெரிய வேண்டும். Only then the people around you will know that they bring the Bible and they are going to the church. இப்போ பாருங்க, ஹல்லேலூயா கூட்டம் என்று தான் சொல்லுகிறார்கள். You see, now they are calling us the Hallelujah crowd. நான் விரும்புகிறேன் தேவன் வார்த்தையின் கூட்டம் என்று சொல்லணும். I want people to call us the word of the Lord. தேவனின் வார்த்தையை கைக்கொள்ளுகிற கூட்டம் என்று சொல்லணும். They have to tell us that we are people of God who take care of the word. தேவனின் வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிற கூட்டம் என்று அழைக்கணும். They have to call us that we are people who tell the word of the Lord proudly. இவர்கள் வந்தாலே தலைகளா மாறிடும் பாருங்க என்று சொல்லணும் பாருங்க. They have to think that if we come, things will change completely. அது ஒழுங்கும் அந்த எல்லாம் ஒழுங்கி அன்மையாய் இருந்ததை ஒழுங்குபடுத்துகிற கூட்டம் என்று சொல்லணும். Things which are not disciplined, we should make them very disciplined. ஏனென்றால் தேவ ஆவி ஆனவர் ஒழுங்கின் ஆவியானவர். Only then, because our God is a disciplined God. நேர்த்தியாய் செய்கிறவர். He does things everything correctly. ஒழுங்காய் செய்கிறவர். He does it in a correct way. நேர் வழியாய் நடத்துகிறவர். He helps us to walk in a straight path. அப்ப கள்ள வழி குறுக்கு வழி எல்லாம் அவர் நடத்த மாட்டார். Then wrong ways or crooked paths, He will not lead us into that. பொய்யான கிரியைகளுக்குள் அவர் அங்கு உடன்பட மாட்டார். He will not entertain people with lies. அங்கு பொய்யே சில பேர் பொய்யை ஊதுவார்கள் பாருங்க. There are some people who will always talk a lot of lies. அதை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. That is called sin. That's what the Bible says. உண்மையை உண்மை என்று சொல்லணும்.
Truth, truth. That's what you have to say. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உண்மைய வேலை தடத்துல உண்மைத்தனம் இருக்கணும், குடும்பத்துல உண்மைத்தனம் இருக்கணும், அந்த சிநேகிதர் மத்தியில உண்மைத்தனம் இருக்கணும். Whatever happens, there should be always truth in the midst of your colleagues, at work, or at home, or with your friends. சில பேரின் முகம் மாறி மாறி செயல்படும் பாருங்க. There are some people whose face changes, and அதை தேவன் அருவருக்கிறார். God does not like that. தேவன் அருவருக்கிற காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இந்த மாதத்தில் நம்மை விட்டு அகன்ற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். What the God wants is everything that he dislikes that should go away from us in this month. ஏனென்றால் ஆசீர்வாதத்துக்கு அது தடையாக இருக்கிறது. Because it blocks us from getting our blessings. ஆண்டவர் பெருக்கத்தை உண்டாக்க அது தடையாக இருக்கிறது. It is kind of blocking us to get the God's greatest blessings. ஒரு மாதம் எப்படி போச்சுன்னு தெரியல பாருங்க. I don't know how 1 month went. வேலை, வீடு, சர்ச், Work, house and church. That's how it went. அது நாள் பறந்து கொண்டே இருக்கு பாருங்க. And the time just flies. அப்போ தேவனின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. So God's coming is very fast. நாம் ஆயத்தப்படணும். We have to get ready. அதான் சபையாய் இருக்கிறது, ஆயத்தப்படுத்த தக்கதான சபையாய் இருக்கணும். So we have to be a church, we are ready for it. ஏதோ பாடினோம், துதித்தோம், வார்த்தையை ஒன்றை கேட்டோம் என்றில்ல, தேவனின் வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கணும். We should not be like we came to the church, we praised God, we sang some songs, but we have to be ready for the coming. அப்போ கடினமான வார்த்தையும் வரும், So there will be strong words, அரவணைக்கிற வார்த்தையும் வரும், words that comfort you, ஆசீர்வதிக்கிற வார்த்தையும் வரும், words that bless you, உன்னை உடைத்து உருவாக்குற வார்த்தையும் வரும், words that break you and also make you. அதுக்கு நாம் கீழ்ப்படிய. We have to be ready to receive these words. கீழ்ப்படிந்து அதுக்கு நாம் ஆயத்தப்பட. We have to be obedient and get ready for these இந்த words. முதலாவது நாள்ல இரண்டாவது மாதத்துல நாம் நிக்கிறோம். We are in the first day of the second month. அதுவும் தேவ பிரசன்னத்தில் நிற்பது எவ்வளவு பாக்கியம் பாருங்க. And we are in the presence of the Lord. How glad we are. எதை விட்டாலும் தேவனின் பிரசன்னத்தை விட்டு விடாதீர்கள். Whatever you leave, you should not leave being in the presence of the Lord. தேவனின் பிரசன்னத்தை விட்டோம் என்றால் இருளின் பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்துவிடும். If you leave being in the presence of the Lord, then you will be in the dark. அப்போ ஆளுகை செய்யும் இருள் ஆளுகை செய்தால் எப்படி இருக்கும்? இருள் ஒரு இடத்தை நிரப்புனா கொஞ்ச காலத்துல பாசி அழுக்கு எல்லாம் அங்கு வடிந்து கிடக்கும் பாருங்க. Imagine if the dark takes over you, what happens is that there will be a lot of mold forming around you. அப்போதான் தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு அழுக்கையும் தேவன் சுட்டி காண்பிக்கும் போது நாம் கழுவப்படுகிறோம் பரிசுத்த இரத்தத்தினால. So that is what we are being cleansed by the Lord's blood. He cleans every small mold that is created. தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறார். We have to become children of God who are obedient to the Lord. நாங்கள் பரலோகத்தில் இருந்து விழுந்தவர்கள் அல்ல. We are not people who came from the heaven to the earth. இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் எந்த சமயத்திலும் சில காரியங்கள் நம்மை தூசிப்படுத்த முயற்சிக்கும். அதை நாம் தட்டி அது சுத்திகரிக்கப்படத்தக்கதாக தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்க வேண்டும். We were created in the earth, so there is always a chance that there will be a dust falling on us. So that is what we have to be cleansed of. இப்போ வார்த்தைக்கு போ 115வது சங்கீதம். Now let's go to the word of the Lord. Psalm 115. சங்கீதம் 115வது சங்கீதம். Psalms 115. 14-15வது வசனம். Verse 14-15. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். May the Lord give you, increase you and your children. May you be blessed by the Lord who made heaven and earth. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். May the Lord give you, increase you and your children. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். May you be blessed by the Lord who made heaven and earth. பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You see, being blessed by the Lord. அப்போ தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ ஆவியினால் தேவ வார்த்தையினால் நிறைந்திருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். So we as children of God are actually people who are being blessed by the Lord. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நாம் நிற்போம் என்றால், தேவ பிள்ளைகளாய் நிற்போம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
we as children of God, if we stand before the Lord who made the heaven and the earth, then he will bless us. நாம் புரிந்து கொள்ளணும், நாம் தேவனின் பிள்ளைகள். We have to understand that we are children of God. நாங்கள் ராஜாவின் பிள்ளைகள். We are the children of the king. அப்போ ராஜாவின் பிள்ளைகள் எப்படி நடப்பார்கள்? Then imagine how the children of the king should walk. அப்ப பாருங்க, ராஜாவின் பிள்ளைகள் ராஜாவை பார்க்கும்போது கம்பீரமாய் நடப்பார்கள். Imagine when the children of the king look at the king, they walk in a very proud manner. ராஜாவை போல கம்பீரத்தனம் அவர்களுக்குள் இருந்து வெளிப்படும் பாருங்க. They will look like the king and walk like the king with a lot of proud in their minds. அப்போ நாம் எப்படி நடக்கணும்? தாழ்மையா நடக்கணும். தேவனின் வல்லமையினால் நிறைந்து நடக்கணும். தேவ மகிமையினால் நிறைந்து நடக்கணும். Then imagine how we have to walk with a lot of humility, with a lot of the words of the Lord, and that's how we have to walk. தேவனின் வார்த்தையில் நிறைந்து நாம் நடப்போம் என்றால் ஜூத சிங்கத்தின் வல்லமை உங்கள் மத்தியிலே வெளிப்படும். If we walk with the word of the Lord, then the king of the Judah, the king will be within us. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We are people who are blessed. தாவீதின் காரியத்தை பார்ப்போம். 1 நாளாகமம் 11வது அதிகாரம். Let's look about the things of David. 1 Chronicles 11வது அதிகாரம் 9வது வசனம். 1 Chronicles 11 chapter 11 9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். And David became greater and greater, for the Lord of hosts was with him. சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். For the Lord of hosts was with him. அப்போ நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைகிறவர்களாய் காணப்படணும். And David became greater and greater every day. ஒவ்வொரு நாளும். Every day. இது சில பேருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கண்டாதான் ஒரு நாள் அது சந்தோஷமாய் கலிகூராய் இருக்கு. For some people, one day having a blessing is a very big thing. மற்ற நாள் சோர்ந்து போய்டுவார்கள். But the other days they become so sad. அடுத்த நாள் சோர்ந்து போய்டுவார்கள். And even the next day they ஆனா become sad. வேதம் சொல்லுகிற நாளுக்கு நாள் நீ விருத்தி அடையணும், சேனைகளை கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால். But the Bible says you will become greater and greater if the Lord of hosts is with you. அப்போ தேவன் நம்மோடு ஒவ்வொரு நாளும் இருக்கணும். So the Lord should be with us every day. ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்தணும். Every day he should lead us. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணும். Every day we should pray. ஒவ்வொரு நாளும் தேவனின் வசனத்தை தியானிக்கணும். Every day we should meditate the word of the Lord. அப்போ தேவன் உன்னோடு இருக்கும்போது உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகும். Only when the Lord is with you, there will be a difference between you and the people around you. அவர் நடத்துகிற விதம் பயங்கரமா இருக்கும் பாருங்க. The way he leads you is very different. அது நாம் புரிந்து கொள்ளணும். We have to understand that. சில பேருக்கு ஆண்டவர் அந்த டெஸ்ட் வைப்பார் பாருங்க. டெஸ்டிங் நடக்கும் அந்த டெஸ்டிங் பீரியட்ல. For some people, the Lord keeps a test. That's called the testing period. ஐயோ தாங்கல என்று அவர்கள் அப்படியே கிடந்து மடிந்து ஒளிந்து போய் விடுவார்கள். And there are some people in this test will say that, oh, I cannot do it, and they will just fall down. அதுக்கு முன்பாக பாருங்க, டெஸ்ட் வர முன்பாக கண்ணை புடுங்கி கொடுத்து விடுவார்கள் போல பேசுவார்கள். But before the test, they would even give them the eyes if they ask for. ஆனா கஷ்டம் வரும்போது, போராட்டம் வரும்போது, ஆண்டவரே என்று அப்படியே சொல்லி ஆண்டவரின் இடத்திலிருந்து அங்கு பின்மாற்றம் அடைவார்கள். But when there are difficulties, when there are challenges in their life, they will just cry out to the Lord and then just go away from the Lord. அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணா தானே மற்ற நெக்ஸ்ட் லெவல் ஆசீர்வாதம் உண்டாகும். Only when you pass the test, you will get the next level of blessings. பாருங்க, படிக்கும்போது டெஸ்ட்கள் நிறைய வரும் பாருங்க. You see, when you study, you will have a lot of tests. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு பாருங்க. For every subject, there will be a test. அதுல பாஸ் பண்ணாட்டி முன்னேற்றம் உண்டா? If you don't pass, do you think you will go to the next class? பாஸ் பண்ணினா தான் ஒழுங்காய் அவர்களின் சட்டத்தின்படி அந்த மார்க்ஸை எடுத்தா தான் அடுத்த கிளாஸுக்கு அனுமதிப்பார்கள். Only when you pass the test and get good scores, they will let you even to the next class. இல்லாட்டி அப்படியே இருக்க வேண்டும் தான். Else you have to stay in the same class. அப்படியே சம்பவித்து ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதாக இருக்க வேண்டியதுதான். You will be destroyed and you will be in the same place. அதே போலதான் தேவனின் வார்த்தையின்படி நாம் நடந்து தேவனின் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து காரியத்தை செய்வோம் என்றால், அந்த டெஸ்ட்ல நாம் பாஸ் பண்ணினோம் என்றால் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போவார்.
Just like that, only when you listen to the Lord, only when you learn, meditate the word of the Lord, and if you clear the test, you can go to the next level of blessings. இதை நான் எழுதல, இந்த இடத்திலே நான் சொல்லுகிறேன். I did not write this, but I am telling you right now. ஏனென்றால் தேவன் டெஸ்ட் வைக்கிறதுக்கு பலரை தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. You know, because the Lord has identified a lot of people for whom there is a test going அது on. ஊழியத்துக்கு வந்தோன்னே பாருங்க, ஒரு காரியத்தை நாம் ஊழியத்துக்கு செய்வோம் என்று காலடி வைக்கும் போது அங்கு டெஸ்ட் ஆரம்பிக்கிறது. You see, especially when you start your ministry, then you will immediately get a test. அந்த டெஸ்ட்ல நாம் பாஸ் பண்ணணும். You have to pass in that test. எப்படி நாம் பாஸ் பண்ணணும் என்று ஜெபித்து தேவன் சித்தத்தின்படி காரியத்தை செய்து உபவாசித்து தேவன் வார்த்தையை தியானித்து அந்த காரியத்தில் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும். How should we pass this test? You have to meditate the word of the Lord. You have to fast and pray to the Lord, and only then you can pass this test. அப்போ தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு உதவி செய்வார். You see, when the Lord is with you, He will help you. ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிற தேற்றவாள நமக்குண்டு. Every day He will help you, and that's our Lord. யாத்திராகமம் Exodus 23வது அதிகாரம் chapter 23, 20வது வசனம். verse 20. யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். Behold, I send an angel before you to guard you on the way and to bring you to the place that I have prepared. எப்படியான அருமையான வார்த்தை. You see, such a wonderful word. வழியில் உன்னை காக்கிறதற்கும், To guard you on the way, உன்னை, உங்களை அல்ல, உன்னை, not you but us, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், and to bring you to the place that I have prepared. இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். Behold, I send an angel before you. அப்போ உனக்கு சொல்லப்படுகிறது. So it is being said to you. அங்கு உனக்கு, உன்னை, உன்னை, உனக்கு என்று ஆண்டவர் உரைத்திருக்கிறார். Multiple times the Lord has said for you, you here. அப்போ நாம் என்னை நடத்த தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். So the God to help me, He is always looking after me. தூதனை அனுப்புகிறார். He sends an angel. அவர் பாதுகாக்கிறார். He guards us. தேவனின் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நேர்வழியாய் நடத்த தேவ தூதனை அனுப்புகிறார். To receive the word of the Lord, He even sends an angel in front of us. தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த இடத்துக்கண்டா பரலோகத்துக்கு நாம் செல்ல அந்த ஆயத்தம் நமக்குள்ளே செய்யப்படத்தக்கதாக தேவன் நடத்துகிறார். To get us to the place that He has prepared for us. The place here is the heaven. He is preparing us. பாருங்க, தேவனின் ஆசீர்வாதம் இந்த இடத்துல இருக்கிறது. You see, the blessings of the Lord is present here. தேவனின் சுகம் இந்த இடத்துல இருக்கிறது. God's healing is present here. தேவனின் சந்தோஷம் இந்த இடத்துல இருக்கிறது. God's joy is present here. அதை நாம் அந்த கையை நீட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். We have to stretch our hands and get that. பாருங்க, ஒரு நாள்ல தீர்க்கதரிசியோடு கூட போன ஒரு கூட்டம் இருக்கிறது. Imagine there was a prophecy and there was a prophet with whom people went. பாருங்க, கூட்டத்துல ஒருவன் இருக்கிறான், கோடாரிய கடன் வாங்கி கொண்டு போயிருக்கான் பாருங்க. And there was a person who took a sickle for a rent. அந்த கடன் கோலாடி அந்த கடல்ல விழுந்துட்டு பாருங்க, ஆற்றுல விழுந்துட்டு அப்போதான் கூக்குரல் இடுகிறான். ஐயோ, கடன் வாங்கின கோலாளி விழுந்துட்டே என்று அங்கு கூக்குரல் இடுகிறான் பாருங்க. And the sickle fell into the river, so he started crying out loud saying, "Oh Lord, this fell into this river." அப்போ தேவ மனுஷன் அந்த சத்தத்தை கேட்கிறார். Then a word the God's man heard this voice. எங்கே அந்த கோடாரி விழுந்தது? Where did the sickle fall? அதுவும் கடன் வாங்கின கோடாரி பாருங்க. That too, that was rented. கடன் வாங்கின கோடாரி அங்கதான் விழுந்தது என்றால் தேவ மனிதன் ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த கோடாரி மிதக்க ஆரம்பித்து விட்டது. And he was crying out loud that the rented sickle fell down, but the God of man immediately said the sickle came up to the waters. அது மிதத்தின மாத்திரமல்ல, கையை நீட்டி எடுக்கத்தக்கதான இடத்திலே தேவனின் வல்லமை அந்த காரியத்தை செய்தது. And it was even in a situation that he could just take the sickle out of the water.
தேவனின் ஊழியர்கள் தேவ ஆவியினால் நிறைந்திருக்கிற கூட்டம் இருந்தால் அற்புதம் நடந்தே ஆகும். When there are people around you who are people from the God, then every miracle will happen in your life. கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். Galatians 3:23 says as follows, Now before faith came, we were held captive under the law, imprisoned until the coming faith would be revealed. புத்திரராய் இருக்கிறீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள். For in Christ you are all sons of God through faith. புத்திரராய் இருக்கிறீர்கள் என்றால் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒவ்வொருவரும் புத்திரர் என்று அழைக்கப்படுகிறீர்கள். So if you are called sons of God, then mean you have a lot of faith in the Lord. ஆண்டவர் பெருக்கத்தை கட்டளையிட போறார். Our God is going to increase us manifold. ஆசீர்வாதத்தின் பெருக்கம், சுகத்தின் பெருக்கம், சந்தோஷத்தின் பெருக்கத்தை தேவன் கட்டளையிட போறார். There will be manifold of blessings, there will be manifold of health given to you. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் புத்திரராய் இருக்கிறோமே. Because we are all the sons of God, right? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. If you believe in the Lord, you will witness the power of the Lord, right? That's what the Bible says. ஆதியாகமம் 17வது அதிகாரம் Genesis chapter 17, 4வது 5வது வசனம். verse 4-5. நான் உன்னோடே பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். Behold, my covenant is with you, and you shall be the father of a multitude of nations. No longer shall your name be called Abraham, but your name shall be Abraham, for I have made you the father of a multitude of nations. ஆண்டவர் மாற்றுகிறார். The God changes us. ஆண்டவர் அந்த பேரையே மாற்றுகிறார் பாருங்க. God even changes the name you see here. சில பேருக்கு அடிக்கடி பேரை மாத்துறதே வழக்கமா போயிட்டு. For some people, changing their names often has been a custom. ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். But God makes a covenant with Abraham. நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். You will become a father of a multitude of nations. அப்போ உன்னை நான் மாற்றணும். So I have to change you. ஆசீர்வாதத்துக்கு அங்கு பெறத்தக்கதாக உன்னை நான் மாற்றணும். To get a blessings, I have to change you. திரளான ஜாதிகள் உன் மூலமாய் உண்டாகணும், உன்னை மாற்றணும். Because you are the father of a multitude of nations, there should be a change. பேரை மாத்திரமல்ல, Not only changed his name, உன்னை மாற்ற வேண்டும். he says he has to change you. அப்போதான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ பெருக்கத்தை பெற்றுக்கொள்வாய். Only then you will get a complete blessings from the Lord. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினவர் நமக்கும் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். The God who made the covenant with Abraham will also make this covenant with us. அதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் புத்திரராய், தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். That's why we are the son of God. ஆண்டவர் மாறாதவர். Our God is a God who doesn't change. வாக்கு கொடுத்தவர். He always gives the right prophecy. பாருங்க, ஜனம் நாங்கள் வேறு சிந்தையாய் பார்ப்போம். You see, we people think in a different way. ஆனா தேவனின் திட்டமும் நோக்கமும் வித்தியாசமாய் இருக்கு. But God's plan and execution will be in a different way. இந்த இடத்துல நாம் இருக்கிறோம். We are in this place. யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு என்ன திட்டம், உங்களுக்கு என்ன திட்டம், உங்களுக்கு என்ன திட்டம் என்று? யாருக்காவது உங்களுடைய தேவனின் திட்டத்தை புரிந்திருக்கிறீர்களா? Does anyone here dare to say what is your plan that the God has made for you? எனக்கே ஆண்டவர் வைத்த அந்த அழைப்பின் நோக்கத்தை சொல்லும் போது நான் அது அப்படி இருக்காது என்றே நான் நினைத்தது உண்டு. Even for me, when God made clear the path for me, I did not believe that this would happen. அழைப்பு நோக்கம் வருகிறது, எல்லாரும் சொல்றார்கள், ஒரே சேமா சொல்றாங்க, ஐயோ பாஸ்டர் ரெண்டாளே எனக்கு பிடிக்காத காரியமா இருந்த சூழ்நிலை. There was a situation when there was a pastor, I did not even like them. ஐயோ நீ மேப்பாய், இந்த குடும்பத்து என்னென்ன குடும்பம், எத்தனை குடும்பம் இருக்கும் என்றே சொன்ன காரிய நாட்கள் இருக்கிறது. There was a time when the God even told me how many families would be there in the church. அதெல்லாம் நம்பல. I do not believe in all those things. நம்பாத இடத்துல ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார் பாருங்க.
He kept me in a place where I did not believe him. ஆண்டவரின் திட்டம் பயங்கரமாயிருக்கிறது. God's plan is wonderful. ஆண்டவரின் நோக்கம் பயங்கர பெரிய நோக்கமாயிருக்கிறது. His thoughts is very high. அதனால் தான் இந்த சபையில வருகிறவர்கள் வித்தியாசமாயிருக்கணும். That's why people who come to this church should be different. ஏனென்றால் தேவன் நடத்தினா உங்க பார்வை, சிந்த, பேச்சு, ஜெபம், தேவனின் வசனத்தின் வாசிப்பெல்லாம் வித்தியாசமா இருக்கணும். Because everything that happens here, like your reading the Bible, your praise, everything should be different according to the Lord. ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்கணும். We hear the voice of the Lord. பாருங்க, ஆதியாகமம் 35வது அதிகாரம். See in Genesis chapter 35. 11வது வசனம். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். Verse 11, where God gives prophecy to Jacob, to Abraham. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். And God said to him, I am God Almighty, be fruitful and multiply. A nation and a company of nations shall come from you, and kings shall come from your own body. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். I am the God Almighty. நீ பலுகி பெருகுவாயாக. Be fruitful and multiply. ஒரு ஜாதி பற்பல ஜாதிகள் கூட்டங்கள் உன்னிலிருந்து உண்டாகும். A nation and a company of nations shall come from you. ராஜாக்கள் உன் சந்ததியிலே இருந்து புறப்பிக்கப்படும். And kings shall come from your own body. ஆபிரகாம் நினைத்திருப்பானா? Do you think Abraham thought about this? அதையெல்லாம் நினைத்திருப்பானா? பாருங்க. Imagine if he had thought about this. ஆண்டவர் அழைத்து, God called him பிரித்தெடுத்து, and separated him அவனை டெஸ்டிங்ல நடத்தி, and put him to a test. வாக்கு கொடுத்து, And then he gave the prophecy. வாக்கை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். And he is even accomplishing the word that he promised. ஆபிரகாமின் சந்ததியாய் நாம் இருக்கிறோம். We are people from Abraham's சந்ததியாய் நாம் Abraham's hereditary. அப்போ ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு உரியது. So all the blessings is for us. அதை கை நீட்டி எடுக்க வேண்டியதுதான் நமக்கு வேலை. We have to stretch our hands and just take it. அப்ப கண் திறக்கணும். So we have to open our eyes. அப்ப கண் திறந்தா தான் அங்க இருக்கிறது தெரியும். Only if you open your eyes you can see that there is the blessing. பாருங்க, யோசேப்பு ஒரு நாள்ல ஒரு காரியத்தை செய்றான். You see, Joseph on one day he did his thing. யாக்கோப்பை அங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி பஞ்சத்தில் நடத்தி யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போய் அங்கு உயர்த்தி, அந்த உயர்த்தின காலத்தில் அங்கு யாக்கோப்பை ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு கொண்டு வருகிறார், யோசேப்பை காணத்தக்கதாக. When Joseph was transferred to Egypt, he became a big part. And then imagine when God brought Jacob to see Joseph. அப்போ யோசேப்புக்கு என்ன நினைக்கிறது? யாக்கோப்பிடத்தில் இருந்து அவனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது, அந்த யாக்கோப்பின் ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக இவன் அந்த காரியத்தை செய்கிறான். பாருங்க. You see, and then Joseph, because Jacob had 2 sons, then he wanted to have this blessing. அதான் ஆபிரகாம் ஆதியாகமம் 48வது அதிகாரத்தை எடுங்க. That's what is said in Genesis chapter 48. 13வது வசனத்தை வாசிப்போம். Verse 13. பின்பு யோசேப்பு இருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். And Joseph took them both, Ephraim in his right hand towards Israel's left hand, and Manasseh in his left hand towards Israel's right hand, and brought them near him. பாருங்க, யோசேப்பின் சிந்தை வேற. You see, Joseph's thought is different. ஆனா தேவனின் சிந்தை வேற. But the Lord's thought is different. பாருங்க, எப்ராயிமை இளையவனாய் இருந்து இடது பக்கத்துல இஸ்ரவேல் யாக்கோப்புக்கு இடது பக்கத்துல நிறுத்துறான். பாருங்க. You see, Ephraim in his right hand towards Israel's left hand. மூத்தவனை எப்படி நிறுத்துறான் பாருங்க, வலது பக்கத்துல நிறுத்துறான். And he puts the elderly son to the right side. அங்க மூத்தவருக்கு தான் என்னும் ஆசீர்வாதம் வரணும் என்று அந்த வலது பக்கத்தில் நிறுத்தி அதை பெற்றுக்கொள்ளணும் என்று யோசேப்புக்கு ஆசை. And Joseph's wish was that the elder son should receive the blessing. அப்போ பாருங்க, யாக்கோப்பு என்ன செய்கிறான்?
அது வலம் மாறி இருந்தவர்களை அவன் வேற கையால வலது கையால எப்ராயிமை தொடுகிறான். And you see what happened here. Jacob just switched hands and then blessed Ephraim. எப்ராயிமை தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். But the God wished to bless Ephraim. அப்போ யோசேப்பு பார்க்கிறான், ஐயோ என் திட்டம் மாறுகிறது என்று 19வது வசனத்துல பாருங்க. And Joseph thinks, my plans has been changed. In verse 19 he says, அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். But his father refused and said, I know my son, I know. He also shall become a people, and he also shall be great. Nevertheless, his younger brother shall be greater than he, and his offspring shall become a multitude of nations. இஸ்ரவேல் யாக்கோப்பு சொல்றான் பாருங்க, அது எனக்கு தெரியும். Ephraim says to Joseph that he knows. என் மகனே எனக்கு தெரியும். I know my son, I know. இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான். He also shall become a people. இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான். He also shall become a people. இவனும் பெருகுவான். And he shall also be great. இதுல தான் இருக்கு, இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். Nevertheless, his younger brother shall be greater than he. பாருங்க, யோசேப்புக்கு என்ன, மூத்த மகன் ஆசீர்வதிக்கப்படணும், அவனை இளையவனை விட என்றா. ஆண்டவரின் திட்டம் இவனும் பெருகுவான், ஆனா இளையவன் அதிகமாய் பெருகுவான். You see, Joseph's wish was that the elderly son should get his blessings, but the Lord's plan is that the younger son shall have more blessings than the elder one. அப்படிப்பட்ட தேவனின் திட்டத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். For such a plan from the Lord, we have to be obedient. அப்படித்தான் நாம் நடக்கணும். We have to walk according to that. எங்க விருப்பம் இல்ல, தேவன் என்னத்தை வைத்திருக்கிறார், என்ன திட்டத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார், எங்கள் குடும்பத்துக்கு வைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து செயல்பட்டோம் என்றால் அதிகமாய் பெருகத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். We should understand that it should not be our wish, but the wish of the Lord. What he has kept for our family, for our children, that's what will happen. பாருங்க, அப்படி ஒரு வெளிப்பாடு வரணும். You see, you should have such a revelation. அப்படி புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேண்டும். We need that understanding. தேவன் உயர்த்தினா மாத்திரமல்ல, தேவனை புரிந்து தேவனின் திட்டத்தை புரிந்து நாம் குடும்பமாய் செயல்படணும். Not only when the Lord raises you, but also we have to understand what the Lord has planned for you and also be with our family. ஆண்டவர் யாக்கோப்பை பெருக பண்ணுகிறார். God increases Jacob. பாருங்க, ஆதியாகமம் 30வது அதிகாரம் In Genesis chapter 30, 43வது வசனத்துல பாருங்க, verse 43. அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். Thus the man increased greatly and had large flocks, female servants and male servants, and camels and donkeys. பாருங்க, தனியாய் போனவன் யாக்கோப். You see, Jacob went alone. ஈசாக்கு இந்த இஸ்மவேல் கூட்டத்துக்கு பயந்து அவன் ஓடின கூட்டம். அவன் When he was afraid of the people of Israel and then ran away. அவன் பார்த்து பயந்து என்னை கொண்டு போயிடுவார்கள் என்று தாய் அனுப்பின ஒருவனாயிருந்தான். He was afraid that they would take him away, and then he was afraid and stayed there. பாரு, இங்கே இருந்தா நீ முடிந்துடுவ, தனியா ஓடி போன்று அனுப்பினவன் தான் யாக்கோப். See, if he had stayed there, he would have been attacked, and that's why he ran away. மாமன் வீட்டுக்கு ஓடி போ. He ran to his uncle's place. தப்பி ஓடி போ. Run and escape ஆனா yourself. ஒன்றும் கொண்டு போகவில்லை. But he did not take anything with him. ஆனா 30வது அதிகாரம் 43வது வசனத்துல இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருக்கிறான். But in chapter 30, verse 43, he is been a blessed. மிகவும் விருத்தி அடைந்த திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகம் கழுதைகளும் உடையவனாய் இருக்கிறான். பாருங்க, He increased greatly and had large flocks, female servants and male servants, and camels and donkeys. அவனே ஒரு கில்லாடி. பாருங்க, He was a great person. ஏமாற்றுக்காரன் அவன். He was a person who cheated. ஆனா ஏமாற்றுக்காரனை விட ஏமாற்றுக்காரன்ட்ட ஆண்டவர் அனுப்புறா. பாருங்க,
So God, even if he was cheated, he sent him to another person who was willing to cheat. அவனுடைய மாமன் அதை விட மாட்டுக்காரன். His uncle was even a big cheater. அங்க அனுப்பும் போது அங்கு பாருங்க ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். When he was sent there, the Lord was with him. ஆண்டவர் அவன் மாமனா பல மடங்கு தடவை அவன் சம்பளத்தை மாற்றி 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 ஏமாத்தி கொண்டிருந்தான். And he was continuously cheating his uncle every time with the salaries. பாருங்க, ஆனால் தேவன் அவனோடு இருந்தபடியினால், But just because the Lord was with him, அவனை விருத்தி பெரிய கூட்டமாய் பெரிய ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றினார். he increased him greatly and also blessed him. ஒரு நாள் சொல்லுகிறார், நீ சம்பளம் தர தேவையில்லை, இப்படியான ஆடை தாண்டு அவன் சொல்லுகிறான். One day he even says, you don't give me such a salary, but give me such a dress. அப்போ மாமன் பார்த்துரு, இந்த புள்ளி இந்த இதெல்லாம் இல்லையே, ஓ இவன் மோட்டுத்தனமாய் கேட்கிறான், ஆமண்டு சொல்லிட்டாரு, உனக்கு சம்பளம் இல்லை, இப்படியான ஆடு பிறந்தா உனக்கு தான் என்று சொல்லிட்டார். But he did not understand that his uncle said, okay, whatever you ask, I will give you. Everything that has been born is also for you. தேவன் கூட இருந்தால் தேவனின் ஞானம் செயல்படும். If the Lord is with you, the Lord's wisdom will help you. பாருங்க, ஆதியாகமம் 30வது அதிகாரத்துல, See in Genesis chapter 30, 37, 38, 39 வசனத்தை வாசிப்போம். verse 37, 38, 39. பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டியை உரித்து, தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. Then Jacob took fresh sticks of poplar and almond and plant trees and peeled white streaks in them, exposing the white of the sticks. He set the sticks that he had peeled in front of the flocks in the troughs, that is, the watering places, where the flocks came to drink. And since they bred when they came to drink, the flocks bred in front of the sticks, and so the flocks brought forth stripped, speckled, and spotted. அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வாரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது இப்படி அவன் செய்தபடியினால். The flocks bred in front of the sticks, and so the flocks brought forth striped, speckled, and spotted babies. இது எங்கிருந்து வந்த ஞானம்? You see, where did he get this wisdom from? தேவன் இவனோடு இருந்ததினால் இப்படி அவன் செய்யத்தக்கதாக ஆண்டவரின் ஞானம் அவனுக்குள் இருந்து செயல்படும் போது அவன் பெருக்கத்தை ஆண்டவர் தன்னமாக மாற்றினார். பாருங்க, Because the Lord was with him, he got God's wisdom, and everything that he did was become a blessing to him. ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவர். Our God reveals to us. அன்றும் வெளிப்படுத்துகிறவர், இன்றும் வெளிப்படுத்துகிறவர். He revealed in the past and is also revealing to us today. ஆண்டவர் சொப்பனத்தினூடாக பேசுவார். He will talk to us through dreams. தரிசனத்தினூடாக பேசுவார். By his presence he will talk to us. தேவனின் வார்த்தையின் ஊடாக தேவன் பேசுவார். He will talk to us through his words. அப்ப பேசுறதை நாம் உன்னித்து கவனிக்க வேண்டும். So we have to be sharp and listen to the words. அதன் மூலமாய் தேவன் பெருக்கத்தை கட்டளையிடுவார். Only then he will bless us with great multitude. அங்கு ஆசீர்வாத பெருக்கத்தை தேவன் அதன் மூலமாய் ஆண்டவர் கட்டளையிடுவார். You will get multitude of blessings through that. ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். We have to be people who are always willing to listen to the Lord. பாருங்க, தாவீதுக்கு ஒரு குணம் இருக்கு. அவன் யுத்தத்துக்கு முன்பு ஆண்டவர் சமூகத்தில் நின்று தேவனிடத்தில் விசாரிப்பான். You see, David had a custom that before going to the war, he will stand in front of the Lord and pray. அப்போ நாம் தேவன் சமூகத்தில் நின்று தேவன் சன்னிதானத்தில் நின்று நாம் விசாரிக்கிற கூட்டமாயிருக்க. So we have to be people who stand in front of the Lord at his own place. ஆண்டவரிடத்தில் இருந்தால்தான் மிக கனிகளை நாம் கொடுப்போம். Only when we are in the presence of the Lord, we will be bearing fruits. ஆண்டவரின் சித்தத்தின்படி நடந்தால்தான் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிற கூட்டமாய் மாறுவோம். Only if we follow the will of the Lord, we will get blessings from the Lord. ஆண்டவர் பெருக்கத்தை கட்டளையிட போறார். Our God will increase us in multitude. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If we believe in that, you will see the power of the Lord. பெருக்கம் என்றா சாதாரணமா இருக்காது.
Increasing is not just increasing. தேவன் பெருக்கத்தை கட்டளை இடுவார் என்றா அது பெருக்கத்தின் மேல பெருக்கம்தான். But when the Lord increases, it will be more bigger. மற்றவர்கள் பார்த்து திகைக்கிற வண்ணமாக. When other people see that, they will be astonished. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். And that's our God. அதனால் தான் நாம் விசேஷித்தவர்கள். That's why we are special people. விசேஷித்த கூட்டம். We are special people. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிற கூட்டம். We are people who worship the God who made the heaven and the earth. அவர் நல்ல மேய்ப்பனாய் இருந்து நம்மை நடத்துவார். He is a good shepherd would lead us. யாவரும் எழுந்த வண்ணமாக. Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. ஆண்டவரை நோக்கி பாருங்க. Oh, thank you, thank you, thank you, thank you, thank you. Yes, Lord, yes, Lord, yes, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இந்த நேரத்தில். Thank you, Lord, thank you, Lord, thank you, Lord. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Lord. Thank you, Father, in the name of Jesus. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆலோசனை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எங்களை ஆசீர்வதிக்க நோக்கம் உள்ளவராய் நோக்கம் கொண்டிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பிரித்தெடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீரே பெரியவர், நீரே பெரியவர். உங்க பிரசன்னம் மாறாததா இருக்கிறது ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தைகள் படியே கத்தால் எங்களை பெருக்கத்தை தேவன் கட்டுகிறது. எல்லா பகுதியிலும் பெருக்கம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெருக்கத்தை தேவன் கட்டளையிடுங்க. இந்த மாதத்தில் பெருக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள அதை கை நீட்டி அளவுக்கு எடுத்துக்கொண்டதான் பெருக்கத்தை தேவன் கொண்டு வந்து நிறுத்தத்தக்கதான் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord. சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, தேவாவியானவர் கிரியை செய்தருளும்படியாக தகப்பனே எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். பெருவிருந்துக்கு எல்லாரும் ஆயத்தப்படுவோம். Thank you, Lord. Thank you, Master. பெருவிருந்து ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கை நாம் நிறைவேற்ற வேண்டும். நினைவு கூறுங்கள் நான் வரும் அளவும் என்பதாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக ஆண்டவர் இந்த இடத்திலே நிறுத்தி இருக்கிறார். Thank you, Holy Spirit of the mighty God. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரம் இந்த பந்தியிலே கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே ஜீவன் உள்ளவர், நீரே மாறாத கர்த்தராய் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஜீவனுள்ளவரே உமக்கு நன்றி, அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே உமக்கு நன்றி. Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. Jesus, Holy Spirit of the Lord. நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தேவ சமூகத்தில் நிற்கிற நீங்கள்
உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ சமூகத்தில் திருவிருந்தில் சாதாரணமாய் நாங்கள் பங்கு கொள்ள முடியாது. தேவனின் சித்தமும் தேவனின் நோக்கமும் தேவனின் ராஜ்யத்திலே ஆண்டவர் எங்களை கொண்டு போக வேண்டும் என்றால் தேவனின் கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். Oh, thank you, Lord. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Father, in the name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த திருவிருந்து ஆண்டவர் ரசத்தையும் அப்பத்தையும் உம் சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தான் இந்த காரியத்தை செய்யணும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கட்டளையை கீழ்ப்படிந்து நாம் செய்ய இந்த இடத்தை இந்த நாளை ஏற்படுத்தியிருக்கிறோம். கர்த்தாவே, இதில் பானம் பண்ணுகிறவர்கள் கர்த்தாவே, அவர்கள் பானம் பண்ணும் போதே ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வீராக. சரீரத்திலே சுகமும் பலமும் உண்டாவதாக, ஆசீர்வாதம் பெருகத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு இந்த பந்தியில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே இந்த பந்தியிலே எங்களை பங்கு கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்வீராக, வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மாத்திரம் இதில் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். Thank you, Holy Spirit of the Lord. Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. ஆண்டவரோடு பேசுங்கள். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம், இரத்தத்துக்காக அப்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்க, ஒவ்வொரு துளி இரத்தமும் எங்களுக்காக சிந்தினீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வியாதிகளை நீக்கி போட்டீங்க, சிலுவையிலே தொங்கி திருரத்தத்தினால் ஆண்டவரே, ஆண்டவரே சரீரத்தினால் ஆண்டவரே எங்களை சுத்திகரித்தீங்க. ஆண்டவரே, எங்களை சுகப்படுத்தினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். கதா ஆண்டவரே, எங்கள் பாடுகளை நீ சுமந்து எங்களை விடுதலை ஆக்கினீங்க. ஆண்டவரே, எங்கள் சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் இந்த காரியத்தின் மூலமாய் மாற்றினீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பானம் பண்ணுவோம். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Holy Spirit of the mighty God. தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, நீர் பெரியவர். Thank you, Jesus. Thank you, Jesus. இந்த நாளிலே தசமபாவம் கொண்டு வந்தவர்கள், காணிக்கை கொண்டு வந்தவர்கள், உங்கள் கரங்களிலே எடுத்து வையுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கட்டாயம் அல்ல, உங்கள் மன விருப்பத்தின்படி தேவ சமூகத்தில் நீங்கள் படைக்க வேண்டும். மன விருப்பத்தின்படிதான் காரியங்களை செய்யணும். அப்போதான் அந்த பெருக்கத்தை தேவன் கட்டளையிடுவார்.
கட்டாயத்தின் நிமித்தம் இதை செய்யக்கூடாது. மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று நாம் செய்யக்கூடாது. மன விருப்பத்தின்படி நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாய் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஆண்டவருக்கு விதைக்கிற ஒரு செந்தாவது வீணாய் போனதல்ல. நீங்கள் நிச்சயமாய் கர்த்தர் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்கள் எடுத்து வைங்க. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, இந்த காணிக்கைக்காகவும் தசபாகத்துக்காகவும் சமூகத்தில் ஆண்டவரே வருகிறோம் ஆண்டவரே. 30, 60, 100 இவர்களுக்கு அந்த காரியத்திலே செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தருளும்படியாக, தேவைகளை நீர் அற்புத விதமாய் ஒவ்வொரு காரியத்திலும் நீ சந்தித்தருளும்படியாக, உமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளை அற்புத விதமாய் நடத்தி ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் வந்து அந்த காணிக்கை பொட்டியில் நீங்களே போட வேண்டும். இங்கு நாங்கள் எடுக்க மாட்டோம். நீங்களே வந்து தேவ சமூகத்தில் போட வேண்டும். நாங்கள் வித்தியாசமானவர்கள். சில பேர் கையில் தந்து ஜெபிப்பார்கள், பேங்கில் போடுவார்கள், கொண்டு வந்து இதில் படைப்பார்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய். தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் நீங்கள் பேசின வசனத்தின்படி நாங்கள் செய்திருக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் எங்களை பெருக பண்ணும், எங்களை ஆசீர்வதியும். இந்த நாள் முக்கியமான நாளாக இருக்கிற 1ஆம் தேதி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாள், ஆண்டவர் திருவிருந்தை அங்கு எங்களுக்கு செய்ய கிருபை செய்திருக்கிறார். அதை விட ஒரு வித்தியாசமான காரியம், அற்புத விதமான தேவன் சகோதரனுக்கு வீடை கொடுத்திருக்கிறார். அதுவும் ஒரு அற்புத விதமாய்த்தான். 1ஆம் தேதி கீயை கொடுத்து நாங்கள் போய் ஜெபிக்க கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். அதை நாம் நினைத்து பார்க்கவும் இல்லை. நீங்க பார்த்தீங்களா? நினைச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். அதான் நினைக்காத காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்த நோக்கத்தை கட்டாயமாய் நிறைவேற்றுவார். நாங்கள் ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாத பண்ணமாய் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அதை நான் சேலஞ்சாய் சொல்ல முடியும். ஆண்டவர் இந்த சபையில் கொண்டு வந்த நோக்கத்தை, அந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஒருவரும் கெட்டு போனது அல்ல. தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் எங்கள் ஜெபங்களை கேட்டீர். பிள்ளைகள் ஜெபித்த ஜெபங்களை கேட்டீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் மாறாதவராய் இருக்கிறீங்க கர்த்தாவே. உம் சித்தம் தான் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கணும். நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் நீங்க தான் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவர் எங்கள் விருப்பம் அல்ல, உம் விருப்பத்தின்படியே நாங்கள் செய்ய கர்த்தாவே கிருபை அளிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சனிக்கிழமை உபவாச கூடுகை இருக்கிறது, அதை மறந்துடாதீங்க. சனிக்கிழமை ஆண்டவரே உபவாச கூடுகை இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். அந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்களை கேட்டு பதில் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம் காரியத்திலே நாங்கள் தீவிரித்து உபவாசித்து ஜெபிக்கும் போது உம் சமூகத்தில் என்ன காரியமாயிருந்தாலும் அது நடக்கத்தக்கதாக நாங்கள் வேண்டியிருக்கிறோம் கர்த்தாவே. 15ஆம் தேதி விசேஷத்த கூட்டம் இருக்கிறது ஆண்டவரே. அந்த விசேஷத்த கூட்டத்தில் புது ஆத்துமாக்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் அநேகர் வந்து உம்மை அறியத்தக்கதான
கூட்டமாய் மாறணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம் தாசனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம் நாமம் ஒன்று மகிமைப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த பாடலை பாடுவோம். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனான் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. தேவைகளோடுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. தேவைகளோடுமே தடையில்லையே. எந்தன் தேவனான் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவாள் எந்தன் தேவனான். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவாள் எந்தன் தேவனான். என்பலனாரோக்கம் தேவதானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பலனாரோக்கம் தெய்வதானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனான் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தம் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனான் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார். கொடுத்தலை செழித்தோங்க செய்திடுவார்.
செய்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனான் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவாதி தேவனே, நீங்கள் பேசின வார்த்தையின் வழியை கர்த்தார் ஆசீர்வாதத்தை பெருக்கத்தக்கதால், தேவனின் ஆசீர்வாதங்களும் சந்ததிக்குள்ளே கடந்து வரத்தக்கதால் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இவர்கள் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் காண செய்கிறார். விசேஷித்த ஞானத்தை கொடுத்து எப்படி பேசணும், எப்படி செயல்படணும் என்பதை விளங்கப்பட்டபடியால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. புதிய காரியங்களை கர்த்தர் செய்திருந்த நாமத்தை மகிமைப்படுத்தபடியால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. தேவனின் சித்தமும் தேவனின் நோக்கமும் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன தடைகள் அதற்கு விரோதமாக எழும்புகிறது இயேசுவின் நாமத்தினால் அது அழிக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகளை கொண்டு வருகிற, பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத கிருபைகளை நாங்கள் விரட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தா. சமாதானமும் சந்தோஷத்தோடு பிள்ளைகள் உமக்குள்ளே கலிகூற கர்த்தர் கிருபை செய்யும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே வீட்டுக்குள்ளே நாங்கள் போய் ஜெபிக்க கர்த்தாவே கிருபை செய்திருக்கிறேன். அதற்காக இந்த சமூகத்திலே நின்று நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. நீங்க தான் வழி நடத்தணும் அந்த குடும்பத்தை கர்த்தா. உமக்குள்ளே பலப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியால் ஜெபிக்கிறோம் கர்த்தா. பிள்ளைகள் கனி கொடுக்கிற மரங்களாய் மாறத்தக்கதாய், உமக்காகவே வாழத்தக்கதான குடும்பமாய் மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. நீங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு நபர்களையும் பாதுகாத்து வழி நடத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த